கல்யாண வேலை வேற பார்க்கணுமேப்பா. அப்பா அப்பா கல்யாண வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அதை பற்றி கவலைப்படாதீங்க சரியா? அப்பா ஃப்ளவர் ஷோக்கு என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுங்கப்பா. என்னம்மா இது, அவங்க பண்டிகைக்கு நீ போயிட்டு வந்திருக்க, நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுல என்னம்மா தப்பு? ஆனால் அவ சுமதி வரமாட்டாப்பா, அவ ஒரு மூடிட்ட, அவ வருவாள் என்னன்னு தெரியலையே. நீ ஃபோனை போட்டு கொடுமா, மற்றதை நான் பேசிக்கிறேன். சரிப்பா. பட்லர் எங்கடா போன, என்ன வரலாம்? ஏய் உன்னத்தாண்டா. அண்ணே அவசரமா பால் தேவைப்பட்டுச்சு, அதான் வாங்கி யார போனேன். பால் வாங்க தான் போனியா இல்லை இல்லை அவளை பார்க்க போனியா? என்னண்ணே எப்படி கோபப்படுறீங்க? வேலையில் போகிறத எடுத்து ஏன் டவுசனுக்குள்ள விட்ட மாதிரி பேசுறீங்க, கோபப்படுறீங்க? இல்லடா பட்லரு, கோவிச்சுக்காதா. அவ யாரு? அவ ஏன் ஆளு, அதனால நீ இந்த பக்கம் அவன் யாரு, அவன் ஏன் ஆளு, நான் பால் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கம்முன்னு இங்கேயே கடை. சரிண்ணா, இப்போ போகல போதுமா? போதுண்டா. ஏய் பட்லர்னா பட்லராக மட்டும் இருக்கணும், ஹிட்லரா மாதிரி என் ரூட்டில் கிராஸ் பண்ணாதரா சொல்லிவிட்டேன். அண்ணே நேச்சுரலாகவே நான் பேச்சுலரு, சைட் அடிக்கிறது சகஜம் தானே. டேய் நீ எங்கேயோ போய் சைட் அடி, ஆனால் நான் டாவ் அடிக்கிறவள நீ டைவ் அடிச்சிடாதரா சொல்லி. அண்ணே எனக்கு ஒரு ஃபோன் பேச கூட உரிமை இல்லையா? ஃபோன் பேசுகிறா அவகிட்ட, என்னடா அப்படி உனக்கு பேச்சு சொல்லு. ஏடா கிட்டப்பா, அது உன்னுடைய செட்டப்பா. இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்களே அண்ணே, நீங்க பால் பூத்துக்கு பக்கத்துல ரூம் பார்க்கும் போதே நினைச்சேன், இது பாலுக்கு இல்ல ஓ ஆளுக்கு. டே போதுண்டா, அடக்கி வாசி. ஆரம்பத்திலேருந்தே என் ரூட்டில் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு கெட்ட கௌரவம். அது இல்லாமல் அவ உனக்கு அண்ணியாக போறவடா. அப்படியா? நீங்க அண்ணன் கவுண்டமணி, அவங்க அண்ணி கோவை சரலாம், அப்படி வச்சுக்கிறேனே. டேய் செந்திலா வந்துக்குது, பழத்தை நீட்டிடாதரா. போடுற போ போ போடா போ. இவ எனக்கு அண்ணனா, அவ எனக்கு அண்ணியா. அவ அண்ணியா, என் கனவு கண்ணியாங்கிறத கட்டாயம் காட்ட போறேன்டா, ஏன் கட்டாயம் அணைக்க போறேன்டா. எங்க காதலிக்கும் போது பின்னாடியே வர்றது, காதலிக்க ஓகேன்னு சொன்னா நம்மள காக்க வைக்கிறது. வரட்டும் பேசிக்கிறேன். கோமதி, உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சேன் கோமதி, ஏன்னா நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது கோமதி. அப்போ நீங்க என்னை காதலிச்சது போய் அப்படிதானே? சே அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை கோமதி. என் கூட பேசாத போ. சரி கோமதி, நான் கிளம்புறேன். இந்த பாரிஜாத மலருக்கு ஒரு பூச்சி விட்றது தான் நான் ரெடியாக இருக்கேன். இங்க பாருங்க, காதல் ஒன்றும் கண்ணாமூச்சி விளையாட்டு கிடையாது. தொட்டோன்னா அவுட் ஆகிறதுக்கு அது ஆழ்கடல் மாதிரி தேடி போய் மூழ்கி முத்தெடுக்கிற விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சரி கற்றுக்கிறேன், இனிமேல் கற்றுக்கிறேன். எதை? பாடத்தை, நீ கற்றுக் கொடுக்குற பாடத்தை. இங்க பாருங்க, தத்துவம் சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் ஞானியும் இல்லை, அதே நேரத்தில் நீங்க ஏமாத்துற அளவுக்கு நான் ஒன்றும் கேனச்சும் இல்லை. கோச்சுக்காத கோமதி, நான் உன்னை ஏமாத்தவா இப்படி காதலிச்சேன். சரி நம்புறேன், நம்பிதானே ஆகணும். சரி கோமதி. இங்க பாருங்க, உங்களுக்கு எங்க சொத்து, எங்க அப்பா அம்மா வசதியா இருக்கிறத தடைன்னா சொல்லுங்க, அந்த தடையும் மீறி ஒரு ஏழையோட வாழ்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். போதுமா? சரி கோமதி, அந்த ஏழையா இருக்கிறனால தான் நான் பயப்படுறேன் கோமதி.
இல்லை நீ வசதியாக வாழ்ந்தவ, அதனால தான் நான் பயப்படுறேன் கோமதி. இங்க பாருங்க, சீக்கிரமாவே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாங்காய் மாதிரி இருக்காதீங்க, வாங்க போலாம். என்னப்பா ஒரே சிந்தனையா இருக்கீங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட போகிறாங்க. அது என்னன்னா, உனக்கு பரிசு கொடுத்தவரை மாப்பிள்ளையாக வர நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. அப்பா உங்களை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா. என் மகளை, பெத்த ஒத்த மகளை ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு கொடுக்குறப்போ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி சரி, போய் ரெடி ஆகுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. வாங்க வாங்க. சுமதி, அம்மா சுமதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கம்மா. நமஸ்காரம். சரிங்க சம்பந்தி, நல்ல நேரம் முன்னிட்டு முன்னாடி நம்ம சரி, அப்படியே ஆகட்டும். சரிம்மா சுமதி, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் டீ கொண்டு வாம்மா. எப்படியோங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எல்லா நாளுமே சந்தோஷமான நாள் தான். புது இடம், புது வாழ்க்கை எப்படி சுமதி இருக்குது? ஏங்க சொர்க்கத்தை பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாழ்க்கைன்னா இப்படி தான்னு வாழ முடியாது தவிச்சிட்டு இருந்த எனக்கு வாழ்க்கை பச்சை கொடுத்துருக்கீங்க. எனக்கு காலம் பூரா என் மனசில் கணவராக மட்டும் இல்லாமல் எஜமானாவும் இருக்க போகிறீங்க. நீ தான் சுமதி எஜமா? இல்லைங்க, நீங்கள் தான் இனிமேல் என்னை வழி நடத்தணும். இனிமேல் சந்தோஷமான வாழ்க்கையும் சரி, துக்கமான வாழ்க்கையும் சரி, 2 பேரும் பகிர்ந்து வாழ்ந்தாதான் இல்லறம் நல்லறமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கமே, இன்னைக்கு நமக்கு முதலிரவு. வீட்டில் கொண்டாடாமல் இப்படி பூங்காவில் பப்ளிக்கில் வைக்கிறது நல்லாவா இருக்கும்? சரி வாங்க. தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் பார்வில் சேர வந்த மன்னவரே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். சொல்லும் கோலம் என்ன, உந்தென்றல் ஆடி வரும் ஜாலம் என்ன. மஞ்சத்தில் உன்னை வைத்து
சொர்க்கத்தை நான் வடிப்பேன் நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்பத்தை நான் படிப்பேன் ராத்திரி நேரம் வந்தால் சுகமே சுகமே முப்பது வந்து சுகமே சுகமே என்னாலும் இன்பம் ஒரு கோடி மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்களம் மங்கள் மனம் வந்த நாள் நல்ல நாள் என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே என்னாலும் இன்பம் ஒரு கோடி குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்களம் மங்கள் மனம் வந்த நாள் நல்ல நாள் நூலை நான் மாலையாக்கி சூடட்டுமா சூடாக முத்தச்சலை கூறட்டுமா வேளாணர்கள் என்மேல் பாயாமல் பாயுதம்மா பார்க்கின்ற பக்கம் எல்லாம் சுகமே சுகமே குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள் யோ இந்தாயா, என்ன வேணும்? ஜாக்கெட்டு வேணும். என்னது? இல்ல இல்ல பால் பாக்கெட்டு வேணும்னு கேட்டேன். இந்த தாத்தாக்கு லொல்லு தானே? ஆமா, என்ன வேணும்? அந்த பால் பாக்கெட்டு வேணும்னு கேட்டேன். டேய், அரை வேணுமா? கிட்ட வா, ரெண்டு உர்றா ரெண்டா. ஏமா சிட்டு 2 1/2 லிட்டர் பால் வேணும்னு கேட்டேன். ஓஹோ, சரி சரி, என்ன பால் வேணும்? பூம்பாலையே கொடுத்துறேன். யோ, என்ன லொல்லு மயிரா? இல்லம்மா அதுல ஒண்ணு யோ, டேயா, என்கிட்ட இருக்கிறது ஆரோக்கிய பால், ஆவின் பால், ரெண்டு தான் இருக்குது. அதாம்மா சொன்னேன். அதுல ஒண்ணு. ஆரோக்கிய பால் ஒண்ணு ஆவின் பால் ஒண்ணு. சரி சரி, பால் எடுத்துட்டு வரேன். நீ என்னை ஏமாத்திட்டு போனா ஏமாத்திட்டு போயிட, முதல்ல காசை கொடு. யோ, அந்த ஜோபே இல்ல இல்ல. யோ, எங்க காசு? இதான் காசா? இவன் உலகத்துல இதான் காசா இருக்கு. யோ, எனக்கு 100 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? நீ உன்னை சில்லறை சொல்லவே இல்லையா? யோ, 100 ரூபாய்க்கு சில்லற இல்லைன்னு சொன்னேன். சரி சரி